கிரிக்கெட் உலகமே அதிர்ச்சியில் இருக்கு. ஏன்னு கேக்குறீங்களா? அந்த பரம்பரை கிரிக்கெட் வரலாற்றின் ஜாம்பவான் என்று அழைக்கப்படும் ஆஸ்திரேலிய அணி லீக் சுற்றோடைய வெற்றியை கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சூப்பர் 8 சுற்றுக்கு ஜிம்பாப்வே அணி போறது இதுவே முதல் முறை. ஆஸ்திரேலிய அணி மீண்டும் 2வது முறையாக T20 உலகக்கோப்பை வரலாற்றில் குரூப் சுற்றுடன் வெளியேறுகிறது. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. 2009 இதே போன்று லீக் போட்டி முடிவில் வெளியேறியது. ஜிம்பாப்வே அணியின் வரலாற்று சாதனை. மழை கொடுத்த பொன்னான வாய்ப்பு ஜிம்பாப்வே அணிக்கு என்று அமைந்தது. அயர்லாந்து கூட நடக்க வேண்டிய மேட்ச் மழையால இன்னைக்கு ரத்தாயிருச்சு. அதனால அவங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டது. இந்த ஒரு புள்ளி தான் அவங்கள சூப்பர் 8 சுற்றுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாம எளிதா கொண்டு போக உதவி இருக்கு. ஜிம்பாப்வே மழையால மட்டும் போகல, அவங்களோட வெற்றியால இன்னும் போயிருக்காங்க. ஆஸ்திரேலியாவை 23 ரன் வித்தியாசத்துல தோற்கடிச்சதுனாலதான் இந்த வாய்ப்பு கிடைத்தது. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். இப்போ சூப்பர் 8 குரூப் 1 பிரிவில் இந்தியா கூட ஜிம்பாப்வே அணியும் இணைந்துள்ளது. இந்திய அணி, தென்னாப்பிரிக்க அணி, மேற்கிந்திய தீவுகள், ஜிம்பாப்வே இந்த 4 அணிகளும் குரூப் 1 பிரிவில் சூப்பர் 8 இடம் பிடித்து உள்ளது. வர்ற பிப்ரவரி 26ஆம் தேதி சென்னையில் இந்திய அணியும் ஜிம்பாப்வே அணியும் மோத போறாங்க. ஜிம்பாப்வே அணி இந்திய அணியை சமாளிக்குமா? இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஜிம்பாப்வே அணி இந்தியாவுக்கு தப்பு கொடுப்பாங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.